தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்றும் மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கனமழை காரணமாக சென்னை மற்றும் திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு அருகே வங்கக்கடலில் உருவான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மன்னார் வளைகுடாவில் நிலை கொண்டிருப்பதால் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் உதகை மலை ரயில் இன்றும் நாளையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. கோவை மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. அதே நேரத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் மழைக்கு வாய்ப்பு இல்லை என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எனினும் பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததை அடுத்து தமிழகத்தில் சில மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 5 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் வயல்களில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் சம்பா நெற்பயிர்கள் அழுகும் நிலை உருவாகியுள்ளது என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் ஓடம்போக்கி ஆற்றில் தண்ணீர் செல்வதற்கு தடையாக இருந்த ஆகாய தாமரை செடிகளை அகற்றும் பணியை திருவாரூர் நகராட்சி பணியாளர்கள் மேற்கொண்டனர். நாகை மாவட்டம் சீர்காழியில் தொடர் மழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அம்மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்தார். ஈரோடு மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்குள்ளாகினர். இதுபோல் தமிழகம் முழுவதும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பஸ்ஸில் ரொம்ப மழையாட்ட வர முடியல. எனக்கு நான் டியூட்டிக்கு வேறு போகணும். ஆட்டோ கூட கிடைக்கல. ரொம்ப ஹெவியாக இருக்குது. மழைங்காட்டி டிரான்ஸ்போர்ட் ரொம்ப வசதி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பஸ்ஸு கூட அதிகமாக கரெக்டாக ஸ்டாப்பில் நிறுத்த மாட்டேங்கிறாங்க மழை இருக்குங்காட்டி. இப்போ 2 நாளாக மழை பெஞ்சிட்டே தான் சார் இருக்குது. ரொம்ப ஹெவியாக தான் இருக்குது மழை. கொஞ்சம் இப்போ ஆஃபீஸ் முடிச்சுட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா காலைல டிரான்ஸ்போர்ட் வசதி கம்மியாக இருக்குது. ட்ரைனேஜ் எல்லாம் தண்ணி அதிகமாக வருது. ஸோ எந்த இடத்துல பொல்ல இருக்குது எதுவும் தெரியல. ரோடெல்லாம் ரொம்ப கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இன்னும் 2 நாளைக்கு மழை வேறு தொடரும்னு சொல்லியிருக்காங்க. மழை பரவாயில்ல. மக்கள் மழை இல்லாமல் எவ்வளோ தண்ணிக்கு பஞ்சம் இல்லாத அவஸ்தைப்பட்டாங்களோ இன்றைக்கி மக்களுக்கு அந்த அளவுக்கு தண்ணி கிடைக்கிற அளவுக்கு பூமி கொண்டு போயிருக்கு. மக்களும் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. சில இடத்துல சில இடங்கள் பள்ள மேடாக இருக்கு தெரியாது. அதுவும் கவர்மெண்ட் அரசாங்கம் அதில் நடவடிக்கை எடுத்து தான் இருக்காங்க. அதில் எந்த குற்றம் இல்லை. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் ஊத்துமலை கிராமத்தில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த குளக்கரை உடைந்து வெள்ளம் ஊருக்குள் புகுந்தது. கடந்த 7 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் ஆலங்குளம் அருகே உள்ள பெரிய குளம் நிரம்பியதால் அருகே உள்ள ஊத்துமலை கிராம மக்களுக்கு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருந்தனர். இதனையடுத்து அந்த பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறினர். இந்த நிலையில் குளக்கரையில் உடைப்பு ஏற்பட்டு வெள்ளம் ஊருக்குள் புகுந்தது. இதில் சுமார் 100 வீடுகள் நீரில் மூழ்கின. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன. மேலும் வயல்களில் தண்ணீர் தேங்கியிருப்பதால் புகையான் என்ற நோய் தாக்கி நெற்பயிர்கள் கருகியுள்ளதாகவும் விவசாயிகள் கூறினர். இந்த அரசாங்கம் முறையா நீர் நிர்வாகம் செய்யாத ஒரு காரணங்க. எங்களுக்கு மாமூல் படி தண்ணி விட்டுருந்தாங்களா, நாங்கள் முன்னாடியே அறுத்திருப்போம். இந்த மழைக்கு முன்னாடியே அறுத்து நாங்கள் விவசாயிக்காவது அந்த ஒரு குறிப்பிட்ட லாபம் கிடைச்சிருங்க. இப்போ அறுவடைக்கு மாலில் இந்த மலையில் அறுக்க முடியலைங்க. மிஷின் போனாலும் உள்ள இறங்கிட்டு மிஷினும் அறுக்க முடியலைங்க. பில்லும் கெட்டு போச்சுங்க. நெல்லும் வாங்குறக்கு இல்லைங்க. இதேபோல நாகை மாவட்டம் மயிலாடுதுறை பகுதியில் 50,000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இவை 3 நாட்களுக்கு பிறகு அழுகிவிடும் என விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். நெற்பயிர்களை பார்வையிட்ட சட்டமன்ற உறுப்பினர் அருட்செல்வன் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையின் காரணமாக வயல்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. வயலில் தேங்கிய தண்ணீர் வடிவதில் காலதாமதம் ஏற்பட்டால் சம்பா சாகுபடி விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. நிவாரணங்கிறது ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 கொடுக்கணும். கொடுத்துட்டு சரியான கணக்கெடுப்பு கொடுத்துடுச்சு. திரும்பவும் அப்படியே விட்டுறாம குறுகிய கால ரகம் 90 நாள்லேருந்து 110 நாள் விட்டு உள்ள ரகங்களை நெல்களை கொடுத்து திரும்பவும் விவசாயிகளை திருப்பி விவசாயத்துக்கு இறக்கணும். திரும்பவும் வாழ்வாதாரம் கவர்ந்து பண்ணணும்னா திரும்பவும் விவசாயம் பண்ணணும். கடலூரில் 1 வார காலமாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை.
மீனவர்கள் தங்கள் படகுகளை கரையில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். இதேபோல நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதி மீனவர்களும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த 5 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக கொடைக்கானல் பகுதியில் உள்ள ஏரிகளில் நீர்மட்டம் விரைவாக உயர்ந்து வருகிறது. அதே சமயம் பழனியை அடுத்த கோம்பைப்பட்டி கிராமத்தில் தொடர் மழையால் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் 2 நாட்களாக மின்சாரமும் துண்டிக்கப்பட்டுள்ளதால் அந்த பகுதி மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விடாமல் பெய்து வரும் மழையால் சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. அவ்வப்போது மூடுபனியும் உருவாவதால் வாகனங்களை இயக்குவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு. கடலூர் மாவட்டத்தில் உள்ள கெடிலம் ஆற்றில் தடுப்பணை ஷட்டர்கள் திறந்து இருப்பதால் மழைநீர் கடலில் வீணாக கலக்கிறது என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக கடந்த 10 மாதங்களுக்கு பிறகு கெடிலம் ஆற்றில் தண்ணீர் ஓடுகிறது. ஆற்றின் குறுக்கே பல இடங்களில் தடுப்பணைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் திருவகிந்திபுரத்தில் உள்ள தடுப்பணையின் ஷட்டர்கள் திறந்திருப்பதாகவும் இதனால் மழைநீர் கடலில் வீணாக கலப்பதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். தடுப்பணையின் உயரத்தை அதிகரிப்பதுடன் ஆற்றின் 2 கரைகளையும் பலப்படுத்த வேண்டும் என பொதுப்பணித்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.